நான் அன்வியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ எங்கள் கம்பெனி என்னவா இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் டீம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பிஆர் டீமு, டேட்டா சர்வேஸ் இந்த மாதிரியான எங்களோட ரோல். எங்களை வந்து 28th மார்ச் வந்து நாங்கள் டிவிகே கேண்டிடேட் நாமக்கல்லில் வந்து திலீப் அவர்களை நாங்கள் அணுகுனோம். ஸோ எங்களோட ஸ்ட்ராட்டஜி, எங்களோட பிளான்ஸ் எல்லாமே அவருக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அவர் வந்து எங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாரு ஒரு 8th அன்னைக்கு, ஓகே நீங்கள் எங்களுக்காக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ எங்ககிட்ட இருந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாதமாக நாங்கள் ஃபீல்டில் எடுத்த சர்வேஸ். ஸோ சர்வேஸ் இன்க்ளூடிங் அங்கே நடந்த பிரச்சனைகள், அங்கே இருக்கிற பிரச்சனைகள், எதை சால்வ் பண்ணால் கேண்டிடேட் ஜெயிக்க முடியும், இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து நாங்கள் திலீப் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இவர் எங்ககிட்ட கால் பண்ணி என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வாங்க எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க, எங்களோட பட்ஜெட் அதிகமாக இருந்ததுனால அவரால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இப்போதைக்கு நான் இவ்வளோ தரேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் ஒரு 25 lakhs தரேன், பேலன்ஸ் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அவர் என்கிட்ட பேசுனது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாட்ஸ்அப் காலில். ஸோ அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் காலில் தானே பேசணும், இவங்ககிட்ட ரெக்கார்டிங்ஸ் இருக்காதுங்கிறது தான் அவர் சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்னன்னா, எங்கள் வீடு ஃபுல்லாகவே சிசிடிவி சர்வேலன்ஸில் மானிட்டர்டாக இருக்குது. ஸோ நானும் திலீப்பும் ஓப்பன் காலில் வாட்ஸ்அப்பில் பேசுனது எல்லாமே என்கிட்ட வித் ரெக்கார்ட்ஸோடு இருக்குது. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ண போனது பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு நாங்கள் ஒர்க் பண்ண போனோம். அவர் என்கிட்ட ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன்னு அக்செப்ட் பண்ணியிருக்காரு, செக் கொடுக்குறேன்னு அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நானும் அவரும் போட்ட அஃபிஷியல் அக்ரிமெண்ட் காப்பி. ஸோ அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவர் எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, சிஸ்டர் உங்களுக்கு நான் ஈவினிங் வந்து எங்கள் மச்சான் பேமெண்ட் விட்ரா பண்ணி கொண்டு வந்து தருவார், அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ எங்களோட டீம் வந்து நாங்கள் ஒரு 15 பேர் வந்து நாமக்கல் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாருமே வந்து அவருக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் கூட போகிறது, வீடியோஸ் எடுக்கிறது, அவர் வீடியோஸ் எடுக்கும்போது அங்கே என்ன பேசணுங்கிற கண்டென்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லா ஒர்க்குமே நாங்கள் 10th ஃபுல்லாகவே பார்க்குறோம். ஸோ 10th அன்னைக்கு நைட் அவர் ஈவினிங் வந்து அவர் நிர்வாகிகளோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங்க்கு முன்னாடியே அவர் திலீப் அவர்களுக்கு அங்கே நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ என்கிட்ட பேசும்போதே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திலீப் வந்து என்கிட்ட சொல்கிற விஷயம்னா, என்னோட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க மற்ற கட்சிக்கு, அதனால் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்களும் போனோம். ஆனால் அங்கே போய் எங்களோட ஒர்க் எல்லாமே வாங்கிக்கிட்டாரு, எங்களோட டேட்டாஸ். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் டேட்டாவை தான் நாங்கள் கையில் வச்சுருக்கோம். அவர்கிட்ட அங்கே இருக்கிற ஓவரால் ஓட்டர்ஸ் பேங்க் வரைக்கும் நாங்கள் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவருக்கு மொத்த டேட்டாஸும் கையில் கொடுத்துருக்கோம். எல்லா டேட்டாஸும் வாங்கிட்டு என்னை வந்து நீ வெளியில் போ, என் நிர்வாகிகளுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பேச்சுவார்த்தையில் நான் திலீப்பு கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ஒரு சில நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் தலித் மக்களை நோக்கி பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேசுனா உங்களுக்கு எப்படிங்க ஓட்டு கிடைக்கும், ஒரு சாமானியனை நீங்கள் எப்படிங்க பேசலான்னு ஒன்று அதை வந்து நான் மாவட்ட செயலாளருக்கு கால் பண்ணி எங்கள் தரப்புல இருந்து ஒருத்தர் பேசுகிறாரு. ஏங்க இந்த மாதிரி நீங்கள் தலித் மக்களை ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி பேசின கன்ஃபெஷன் ஆடியோ என்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு நினச்சிக்கிட்டு, ஆஃப்டர் ஆல் லேடி தானே, அவர் திலீப் சார் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஆஃப்டர் ஆல் லேடி தானே, உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டார். நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். ஃபஸ்ட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சார் இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி என்கிட்ட வேலையை வாங்கிட்டு என்னை வெளியில் அனுப்புகிறாரு. எஸ்ஐ சரவணவேல் பெருமாளுங்கிறவர் எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, அக்ரிமெண்ட் போட்டால் உங்கள் கூட வேலை செய்யணுமா, அக்ரிமெண்ட் போட்டால் உங்கள் கூட மட்டும்தான் வேலை செய்யணுமான்னு ஒரு காவல்துறை வந்து எனக்கு வந்து அறிவுறுத்துறாங்க. அடுத்தது நான் எலெக்ஷன் ஆஃபீஸ் போகிறேன். சார் இந்த மாதிரி வந்து என்னை வேலை வாங்கிட்டு என்னை ஏமாற்றி வெளியில் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் ஆர்ஓ பார்க்க போகிறேன் நாமக்கல்ல. அங்கேயுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த வேலை பார்த்தீங்க பணம் வரல, அந்த கேஸுக்காக தானே வந்திருக்கீங்கிறாங்க. எனக்கு நாமக்கல்ல அவ்வளோ த்ரெட்ஸ் கொடுக்குறாங்க அவரோட கட்சி நிர்வாகிகளுக்கு அவரை பற்றி அவர் என்ன பண்ணுறாருங்கிறத இன்னும் தெரியலை. திலீப் வந்து என்ன மாதிரியான டபுள் ஸ்டாண்டர்ட் ஒர்க் பண்ணுறாருங்கிறது அவர் சம்மந்தப்பட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியலை. என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, நான் அவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க, எனக்கு அகெயின்ஸ்டாக பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க, நிர்வாகிகள் பேசின ஆடியோ ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. இது எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஆஃப்டர் ஆல் பொம்பளை தானேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திலீப் சொல்கிறாரு. அவங்க மிஸ்ஸஸ் வந்து அவங்க நிர்வாகிகிட்ட என்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அண்ணா டீம்ல இருந்து வந்திருக்காங்க. அப்போ இதை நாங்கள் கேட்குறோம், ஏங்க நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு நிறுவனத்தை இன்க்ளூட் பண்ணுறீங்க, நான் வந்து தனிப்படை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது,
நீங்கள் என்ன சொல்லியே நீங்கள் சொல்லலாங்கிறதுக்கு இல்லை அவங்க உங்ககிட்டயும் விலை பேசுவாங்கன்னு சொல்லி அவரோட மிஸ்ஸஸ் லோகராய்கி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ நாங்க இந்த விஷயங்கள்லாம் மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கவும் அவங்களுக்கு என்ன பயம்னா நிர்வாகிகள் வேலை செய்ய மாட்டாங்களோ இந்த பயத்தை எடுத்துக்கிட்டு எங்களை வந்து வெளியில போக சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க கேட்டது எங்க பசங்க வேலை செஞ்சிருக்காங்க, இதுக்காக கிட்டத்தட்ட 6 மாசம் உழைப்பை எடுத்திருக்காங்க, எங்க பசங்க வேலை செஞ்ச பசங்களுக்கு சம்பளம் கொடுங்க, நாங்க வெளியில போறோம், நீங்க பேசுனது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், நாங்க வேலை செஞ்சது எங்களோட உரிமை தொகை அதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். ஸோ இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் நேரடியாக பிரஸுக்கு வரல, இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் தலைமைக்கு தான் போனேன். டிவிகே தலைமையில் போய் நான் இந்த விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி என்னை வந்து இது பண்ணுற மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, என்னோட டேட்டாஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க, கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து மிஸ்டர் ராஜ்மோகன் சார் டிவிகேவோட துணை பொதுச் செயலாளர் கொடுத்த ரிப்ளை உங்களுக்கு அப்படியே நான் ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவரோட நம்பர் தானாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் வெறும் ஆடியோ இல்லை வித் வீடியோட ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஹலோ 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 யாருங்க? அண்ணா ராஜ்மோகன் அண்ணா இருக்காங்களா? ஆமாங்க, யார் பேசுறீங்க? பரப்புரையில இருக்கேன். அப்படிங்களாண்ணா? சரி, நீங்க ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்கண்ணா. அந்த நாமக்கல்ல இருந்து அந்த நாமக்கல் பிரச்சனைக்காக பேசணும்லண்ணா உங்ககிட்ட. புதுச்சேரியில மட்டும் தான் பேசணும், யாரையும் பேசக்கூடாது, தொந்தரவு பண்ணாம. அண்ணா அவர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாருண்ணா, அவரு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாருண்ணா. ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைண்ணா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. இதுதான் சார் அவர் கொடுத்த பதில். அவருக்கு இந்த நாமக்கல் பிரச்சனையை நாங்கள் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து அவர் எங்களை சீட் பண்ணிட்டாரு, எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் அணுகுனதே தாவேக்கால ராஜ்மோகன் அண்ணனுக்கு, அடுத்தது ஆதவார்ஜுன அண்ணனுக்கு, திரும்ப அருண்குமார் ஐஆர்எஸ் சாருக்கு நான் அணுகுனேன். ஆனால் யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. போன இடம்லாம் இங்கே போனால் அங்கே போ, அங்கே போனால் அங்கே போ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷர்மிளாக்கு, டிவிகே ஷர்மிளாக்கும் இதுதான் நடந்துச்சு, ரஞ்சனா நாச்சியாருக்கும் இதுதான் நடந்துச்சு, அதே மாதிரி இப்போ அந்த அஜிதா ஏங்கல் அந்த பொண்ணுக்கும் இதே தான் நடந்துச்சு. ஸோ இதே தான் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு முன்னுரிமை தரேன்னு சொன்னவங்க எங்கங்க கொடுக்குறாங்க? காதை கொடுத்து கேட்க கூட உங்ககிட்ட நேரம் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன் சார், நான் 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன் சார், நான் 3 நாளா நாமக்கல்ல உயிருக்கு பயந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். காவல்துறை என்னங்க பண்றாங்க? ஆட்சி பண்ணவங்க என்னங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க? டிஎம்கே ஆட்சி பண்ணாங்க, அதிமுக ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆட்சி பண்ணவங்களுக்கு எங்கெங்க இருக்கு அதிகாரம்? டிவிகேக்கு எங்க இருந்துங்க வந்துச்சு அவ்வளோ பவர்? ஒரு பொண்ணை, கர்ப்பிணி பொண்ணை மிரட்டுற அளவுக்கு அவங்களுக்கு எங்க இருந்துங்க வந்துச்சு பவர்? நான் உயிருக்கு பயந்து நாமக்கல்ல இருந்து வெளியில வந்திருக்கேங்க, ஒரு சப்போர்ட் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க? நான் கிட்டத்தட்ட 20 மீடியாவுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாத்துலயும் எல்லாரோட மீடியா சேனல்ல நாமக்கல்ல இருக்கவங்களுக்கு நான் கால் பண்ணேன். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஒருத்தவங்க கூட வரல. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா இங்க யாருமே வரமாட்டாங்க. புதிய மாற்றம் வேணும். எனக்கு விஜய் அண்ணனை பர்சனலா ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக மட்டும்தான் தாவேக்காக வேலை செய்ய போனேன். என்னங்க எனக்கு நடந்துச்சு? நான் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேங்க உங்க முன்னாடி. இதுக்கு எனக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். நாங்க கேட்கறது, நாங்க வேலை செஞ்சதுக்கான எங்களுக்கு தொகை வேணும். என் பசங்க எல்லாருமே என்னை நம்பி வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. 20 பசங்க வேலை செஞ்சிருக்காங்க. இந்த 6 மாசமா ஃபீல்ட்ல எடுத்த டேட்டா சர்வே, இது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணுங்க. சோ அவர் கொடுத்த ப்ரோ நோட் வரைக்கும் வச்சிருக்கோங்க சார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃபீல்ட் சர்வே எடுத்து கொடுத்துருக்கோம் சார். மொத்தம் 109 பஞ்சாயத்து இருக்கு சார். ஸோ இதில் அதுக்கான மொத்த ரிப்போர்ட்ஸும் இருக்கு. நான் ஓரளவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 109 பஞ்சாயத்தில் அவர் என்கிட்ட கேட்டது, நிர்வாகிகள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, பணம் வாங்கியிருக்காங்க சார். இந்த ஆடியோவை நான் வெளியிடுவேன் சார். மிஸ்டர் திலீப் அவர்கள் பேசின ஆடியோவை நான் கண்டிப்பா வெளியிடுவேன். அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, நீ என்ன ஆடியோ வெளியிட்டாலும் எனக்கு பிரஸ் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி, எனக்கு என்னை பத்தி பேசுவாங்க, எனக்கு பப்ளிசிட்டியா தான் ஆக போகுது, உன்னால முடிஞ்சதை பண்ணுமாங்கிறாரு. அவருக்காக சாங் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதையுமே உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டியிருந்தேன்.
சார் களத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 109 பஞ்சாயத்துல இருக்க பிரச்சனைகளை நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அதுல எந்தெந்த நிர்வாகி ஒர்க் பண்ணல, அதுல எந்தெந்த நிர்வாகி ஒர்க் பண்ணாங்க அவங்க வெளியில தெரிய வரல. அதுல ஒரு சில நிர்வாகி இருக்காங்க சார், தாவேக்காலையும் நல்லவங்க இருக்காங்க. இங்க நான் தாவேக்கா மொத்தவங்களையும் வந்து தப்பா சொல்ல நான் வரல, தாவேக்காலையும் நல்லவங்க இருக்காங்க. 52 நாள் நான் ஸ்டாப்பா முட்டை பால் ஒரு சில மக்களுக்கு சப்ளை கொடுத்துருக்காங்க, சொந்த கை காசுல கொடுத்தவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நான் அந்த டேட்டாஸ் எல்லாம் அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் சார். அவருக்கு தெரியாது சார். அவர் வந்து பிளண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு, நீ வெளியில போனா வெளியில போய் சொன்னா நான் உன்னை டிஎம்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு ப்ரமோஷன் தான் சொல்றாரு சார். ஏன் சார் டிஎம்கேல தளபதிக்கே வந்து விஜய் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு சார். ஸோ பிடிக்குங்கிறதுக்கும் நான் ஒரு கட்சியில வந்து எனக்கு ஒரு கட்சியோட கொள்கை பிடிக்குங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த புரிதல் கூட இல்லை சார் அவங்களுக்கு. அங்க அவரை பத்தி தெரியாம அவரோட நிர்வாகிகள்லாம் கூட நிக்கிறாங்க. அவர் என்ன விதமா வந்து அவங்கள வந்து பேசுறாரு இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் இந்த விஷயம் நாங்கள் அவருக்கு சொல்லிட்டோம் சார். இந்த மாதிரி உங்களோட மாவட்ட செயலாளர் மிஸ்டர் சதீஷ் அவர்கள் நிர்வாகிகளை வந்து தவறா ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஸோ அந்த விஷயத்த சொல்லும் போது அவர் என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நெகட்டிவா ஆயிரும், தாவேகாக்கு நெகட்டிவ் ஆயிருமேன்னு தான் யோசிச்சாங்களே தவிர ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை பேசுறாங்கிறத கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இங்க இல்லை சார். ஸோ எங்களுக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கோம். ஓவரால் நாமக்கல்ல வின்னிங்க்கு தேவையான மொத்த ரெக்கார்ட்ஸும் அவர் கையில நான் சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வேலை செஞ்சிருக்கேன். வேலை செஞ்சதுக்கான எங்களுக்கு கூலி வேணும். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஸ்கேம்ல ஈடுபடுறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன சார் பண்ணுவாங்க சார்? எனக்கு அவர் வந்து அஷ்யூர் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1 crore 25 lakhs. அதுல 25 lakhs வந்து பிஃபோர் எலெக்ஷனும் 1 crore ஆஃப்டர் எலெக்ஷனும் தான் பேசியிருக்காரு சார். எல்லாமே சைன் பண்ணியிருக்கோம் சார். சார் எங்களை கூப்பிடுறதே நான் உனக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்னு தான் கூப்பிடுறாரு. ஆஸ் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நான் எலெக்ஷன்ல வந்து என்னால வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சார். நான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எனக்கு ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே நான் வச்சிருக்கேன். நான் பேசினதுமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி நான் இன்வாய்ஸ்லாம் ரேஸ் பண்ணணும், அது எல்லாமே பண்ணிக்கலாமா? அவங்களுமே ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, ஸோ அது பேர்ல நம்ம பண்ணிக்கலாமா? எல்லாமே லீகலாவே பண்ணிக்கலாம்னு சொன்னதை நம்பி தான் சார் இங்க இருந்து நான் நாமக்கல் டிராவல் பண்றேன். ஸோ இந்த சூழ்நிலையிலேயே நான் நாமக்கல் டிராவல் பண்ணி அவருக்கு தேவையான எல்லா டேட்டாஸும் கொடுக்குறேன். இப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு சில டேட்டாஸ் வெளியில வர ஆரம்பிச்சிடும். அந்த டேட்டாஸ் வந்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் அவங்களுக்கு சாதகமா திரும்பிடும். அந்த ஒரு ரீசனுக்காக என்ன வெளியில போக சொல்றாரு சார். சார் இது வரைக்கும் ₹1 கூட வாங்கல சார். கிட்டத்தட்ட என் கையில இருந்து என் கம்பெனி அமௌண்ட் 20 lakhs வரைக்கும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். பசங்கள் இன்வெஸ்ட் இன் சென்ஸ் சேலரி கொடுத்துருக்கோம் சார். ஒர்க் பண்ண ஃபீல்டில் ஒர்க் பண்ண பசங்கள் சேலரி கொடுத்துருக்கோம். ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை சார். குறைஞ்சது 4 to 5 லட்ச ரூபா இல்லாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் சிங்கரை வச்சு கம்போஸ் பண்ண முடியாது. அது வரைக்கும் நான் பண்ணி வச்சிருக்கேன் சார். அவருக்கு எல்லாமே கொடுக்கவும் செஞ்சிட்டோம் சார். இது 10ஆம் தேதி தானே சார் நாங்கள் நாமக்கல் ரீச் ஆகிறோம். 10ஆம் தேதி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நைட்டு பேமெண்ட் தரேன்னு சொல்கிறாரு. நைட்டு தரேன்னு சொன்னவர் நைட்டு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வராரு. இப்போ எங்களை வேலையே செய்ய வேண்டாம்னு நினைக்கிறவர் நிர்வாகிகளோட சந்திக்க வைக்க தேவை கிடையாது, எங்கள் பசங்களை வச்சு வீடியோஸ் எடுக்க தேவை கிடையாது. நாங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் மசூதி போனார் சார். 10ஆம் தேதி நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. மசூதி போனார். அங்கே அவர் என்ன பேசணும், தொப்பி போட்டு பேசணுமா வேண்டாமாங்கிற வரைக்கும் நாங்கள் தான் எடுத்திருக்கோம். அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது தொப்பி போடாம பேசுறாரு. எங்க டீம் போயிட்டு இல்ல சார் நீங்க தொப்பி போட்டு பேசுங்க, மக்களுக்கு வந்து அவங்கள ஒருவரா நீங்க தெரியணும் சொல்றாங்க. ஸோ இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்தா இவங்க ஓட்டு விழுங்குறது வரைக்கும் நாங்கள் டேட்டாஸ் கொடுத்து அவரை உள்ள அனுப்புறோம் சார். இவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு எங்க வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களோட டேட்டாஸ் எல்லாம் வாங்கிட்டு நீ வெளியில போன்னு சொன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் சார்? அவருக்காக குறிப்பிட்டு சொல்ல முடியாது சார். நாங்க இந்த எலெக்ஷனுக்காக ஒரு 6 மாசமா வேலை பார்த்துருக்கோம் சார். அந்த 6 மாசமா வேலை பார்த்ததுக்கான சர்வே தான் சார். நான் கிட்டத்தட்ட 3 நாளா நாமக்கல்ல போராடி பார்த்தேன் சார். ஆனா எனக்கு வந்து பதிலே வரல. அதுக்கப்புறம் நான் சென்னை வந்தேன். சென்னை வந்து இங்க இருக்கிற ஒரு சில பீப்புளை நான் அணுகுனேன். ஸோ என்னன்னா இப்போ எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால யாருமே சப்போர்ட் பண்ண ரெடியா இல்லை. அதனால இதை நான் பிரஸ் மூலியமா தாவேகா தலைமைக்கு தெரியப்படுத்த விரும்புறேன் சார். அவ்வளவுதான் சார். ஆமா சார். சார் இப்போ ஆக்சுவலி என்னன்னா எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா இருக்கு. அடுத்தது நாங்க எலெக்ஷன் கமிஷனும் உச்ச நீதிமன்றத்தையும் நாங்க அணுகிறோம் சார். ஸோ அஃபிஷியலா கேஸ் ஃபைல் பண்ணி அவருக்கு அகேன்ஸ்டா இருக்க எல்லா எவிடன்ஸையுமே வந்து நான்
கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன். அது போக அவர் என்கிட்ட பேசின ஒரு சில ஆடியோஸ் அதை வந்து மேபி இன்னும் 1 or 2 டேஸில் எனக்கு தாவேகா தலைமையிலேருந்து பதில் வரல அப்படின்னா நான் வந்து அதை வெளியிட்டுருவேன் சார். சார் தாவேகா தலைமையில் ராஜ்மோகன் அண்ணன்ட்ட பேசிட்டேன் சார். அவர் அண்ணன் வந்து கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லை சார். நான் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன், என்னை வர வச்சு வேலை வாங்கிட்டு என்னை வந்து இந்த மாதிரி வெளியில் அனுப்பிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆதாரங்கள் இருக்குது, திலீப் என்கிட்ட பேசுன வீடியோ வித் ஆடியோ. ஸோ இந்த வந்து நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன், திலீப் பிரதர் இங்கே வாங்க, நீங்கள் என்னை சீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, என்கிட்ட நீங்கள் பேசின ஆடியோ இருக்குன்னு சொன்னேன். உடனே அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஏஐன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்னாரு. நான் சொன்னேன், பிரதர் என்கிட்ட இப்போ நீங்கள் சிசிடிவியில் தான், எங்கள் வீட்டு சிசிடிவி சர்வேலன்ஸில் இருக்குது, நீங்கள் பேசுனது ரெக்கார்டில் இருக்குது, நான் பேசுனது ரெக்கார்டில் இருக்குது, இதை எப்படி பிரதர் மறுப்பீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா த்ரெட்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. சார் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போனேன் சார். நான் வந்து நாமக்கல் டவுன் ஸ்டேஷனில் எஸ்ஐ சரவணவேல் பெருமாள் சாரை போய் பார்த்து என் கம்ப்ளைண்ட் எல்லாம் சொன்னேன். அவரோட ரியாக்ஷன் இவ்வளோதான் சார் இருந்துச்சு. அவ்வளோதான் சார் பண்ணார். அவர் கம்ப்ளைண்ட் வாங்கவே மாட்டேன்ட்டார் சார். எலெக்ஷன் கமிஷன் போனேன் சார், ஆர்ஓ பார்க்க போனேன் சார், என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, நான் ஏன் சார் பயப்படணும்? நான் ஆர்ஓ பார்க்க போனேன் சார், என் கம்ப்ளைண்ட்டை எடுக்கலை சார். நீங்கள் தலைமையில் எலெக்ஷன் ஆஃபீஸில் போய் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ ஆஃப்டர் ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு தலைமையிலேருந்து பதில் வரல அப்படின்னா நான் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போகிறேன் சார். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு ஆப்ஷன் இல்லை, போனது போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் தாவேக்கால இருக்கிறது எனக்கு பர்சனலாக வந்து அச்சுறுத்துது. நான் இனிமேல் நாமக்கலுக்குள்ளே போகணும், என் கார் நாமக்கலுக்குள்ளே என்டர் ஆகுதுதான் எனக்கு பயத்தை கொடுக்கும் சார். ஸோ என்ன மாதிரி அவங்க ரூல் பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஆட்சிக்கு வரல, ஒரு எம்எல்ஏவா ஆகலை, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறவங்கள பார்த்து பயம் கொடுக்காதா சார்? சார் மொத்தம் பேசுனது 1.25, நாங்கள் அந்த 1.25 கேட்கல, நான் வேலை செய்யறதுக்கு நீங்கள் தரேன்னு சொன்ன 25 கொடுங்கன்னு தான் கேட்டோம். சார் என்ன நம்பிக்கையில் சார் நான் எஸ்பி ஆஃபீஸ் போகிறது நீங்களே சொல்லுங்கள் சார். ஆஸ் அ உமனா என்னை வந்து ஓப்பனாக அவங்களோட நிர்வாகிகள் ஒரு சில அட்வொகேட்ஸ், நான் எங்கள் பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஓப்பனாக என்னை மிரட்டுறாங்க சார். அவங்க என்ன நினச்சிட்டு மிரட்டுறாங்கன்னா நம்ம திலீப் வந்து நல்லவர் நினச்சிட்டு மிரட்டுறாங்க. அவருக்கு அகேன்ஸ்டாக திலீப் பேசின ஆடியோ இருக்குது, அதை வெளியிட்டா அப்போ என்ன பண்ணுவாங்கங்கிறத நான் பார்க்க விரும்புகிறேன் சார். சார் இது நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பலை சார். இல்லை பர்சனலாக நான் விரும்பலை சார். சார் என்கிட்ட சர்வே இருக்குது சார், ஆல்ரெடி நான் ஒருத்தங்க கிட்ட என் சர்வேவை கொடுத்துட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் சார். நான் நிறைய இழப்பில் வந்து உட்காந்துருக்கேன், மறுபடியும் அது சார் நாங்கள் கொடுத்த சர்வே வச்சு பார்த்தீங்கன்னா டிவிகே ஜெயிக்க 100% வாய்ப்பு இருக்குது சார். சார் அங்கே ஆல்ரெடி வந்து 10 வருஷம் ஏடிஎம்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க சார், 5 வருஷம் டிஎம்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அவங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸு நான் வந்து சொல்கிறது 109 பஞ்சாயத்து வைஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அது போதும் சார் அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு. இன்னொன்று நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியில் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். எந்த ஆடியோ வேணும் சார் சொல்லுங்கள் சார். நான் இதோ தரேன் சார்.
தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் வந்து தாவேகாவுக்கு சாதகமா இருக்குது. என்ன சார்? தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் தாவேகாவுக்கு சாதகமா இருக்கு. ஆமாம் சார். நாமக்கல்ல மட்டும் சொல்கிறேன் சார், மற்ற இடத்துல எனக்கு தெரியாது சார். தெரியாததை நான் பேச விரும்பலை. நாமக்கல்ல எனக்கு பர்சனலாக என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ எல்லாரையும் நான் வந்து மொத்தமாக குற்றச்சாட்டு பண்ணுறது என்னோட வேலை கிடையாது. எனக்கு என்ன நடந்துச்சு, நான் என்ன கோத்ரூ பண்ணங்கிறத மட்டும்தான் சார் இங்கே நான் பேச வந்திருக்கேன். சார் நான் வேலை செஞ்சது என் பசங்களுக்கான சம்பளம் வேணும்ல சார். சார் நான் என்ன கேட்குறேன், ஒரு கம்பெனியில் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க சார், அவங்க என்ன சார் எதிர்பார்த்து வருவாங்க? நம்ம ஓனர்ஸ் நம்மளுக்கான சேலரி கொடுப்பாங்கன்னு தானே சார் வருவாங்க. அந்த சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில நிற்க வச்சிருக்காருல்ல சார். எனக்கு அதுக்கான கிளியரன்ஸ் தலைமையிலேருந்து பேசி கொடுக்கணும் சார். 25 lakhs அவர் பேசுனது கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் சார். ஆமாம், அவர் பேசுனதை தான் நாங்கள் கேட்குறோம். ஆஃப்டர் எலெக்ஷனு ஆஃப்டர் வின்னிங்லாம் நான் கேட்கல சார். எனக்கு பேசுனது எங்களோட 6 மாதம் டேட்டாவை வாங்கிட்டு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் ஃபீல்டில். அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், மக்களை வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்க வைங்க, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 11th அப்புறம் தான் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அவரோட ப்ரொஃபைல்ஸில் அவரை சார்ந்தப்பட்ட வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் உட்காந்து அவருக்கு சொல்கிறோம், அங்கே ஒரு டிச்சு ப்ராப்ளம் இருக்குது சார், அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு நாமக்கல்ல. அந்த பிரச்சனையை வந்து மக்களை விட்டு உங்களை கேள்வி கேட்க வைங்க, அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிய வருவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஸோ நாங்கள் வேணான்னு நினைக்கிறவங்க என்னோட வேலையை யூஸ் பண்ணக்கூடாது. எங்ககிட்ட டேட்டாஸும் வாங்கிப்பாங்க, பணமும் கொடுக்க மாட்டாங்க. பணம் கேட்க போனால் போலீஸ் வச்சு விரட்டுவாங்க. அவங்க நிர்வாகி நேரடியாக நான் த்ரெட்டன் பண்ணியிருக்காரு, என் ஊரில் நீ இருந்து என்ன பண்ணுவேன்னு நான் பார்க்குறேன்னாரு சார். 3 நாள் நாங்கள் போகிற வர எல்லா இடத்துலையுமே எங்களை பின்னாடி வந்து தாவேகாவினர் பின்தொடர்ந்தாங்க. இதை நான் காவல்துறையில் சொல்லியிருக்கேன் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். சார் என்கிட்ட அஃபிஷியலாக லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல சார். ஸோ அதை வச்சு நான் ஹைகோர்ட்டில் முறையிட்டுருவேன் சார். எனக்கு நியாயமான பதில் கிடைக்கல அப்படின்னா ஹைகோர்ட் சார். இன்னைக்கு வந்து சட்டத்திட்டங்கள் ரொம்ப பெருசு சார். காமன் பப்ளிக்கும் தேவையான சட்டத்திட்டங்கள் இருக்குது சார். நான் ஹைகோர்ட்டை முறையிட்டு அங்கேருந்து எனக்கு நியாயம் கிடைக்கும் சார், நான் நம்புகிறேன். சார் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க மீடியா எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சார். அவர் யார் என்னங்கிறத நீங்களே விசாரிச்சிங்கன்னா யாரோட தூண்டுதல் அவர் பண்ணுறாருங்கிறது உங்களுக்கு தெரியும் சார். நான் பர்சனலாக எதுவும் சொல்ல விரும்பலை சார். சார் நான் ஃபஸ்ட்டு அவரை 28ஆம் தேதி அப்ரோச் பண்ணேன் சார். அவர் திரும்ப 8ஆம் தேதி அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்துருங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னார் சார். சார் பண்ணியிருக்கோம் சார், நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம் சார், ஜெனியூனாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். சார் நான் குறிப்பிட்டு இந்த கட்சி அந்த கட்சின்லாம் சொல்ல சார், எல்லாருமே நான் ஜெனியூனாக தான் சார் பார்த்துருக்கேன். நான் பார்த்த இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களையுமே நான் பார்த்த வரைக்கும் அன்ஜெனியூன் நான் சொல்லவே மாட்டேன். எல்லாருமே ஜெனியூனாக நடந்துக்கிட்டாங்க, சொன்னதை செஞ்சாங்க, நாங்களும் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தாவேக்கால தான் சார் நடந்திருக்கு. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கால என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை தரோம், பெண்களுக்கு வந்து நாங்கள் தாய்மாமன் சீர் தரோம். ஒரு கர்ப்பிணி பெண்ணா என்ன ரோட்ல நிக்க வைக்கிறீங்க? நீங்க என்னங்க சீர் தர போறீங்க? தாய்மாமன் சீர் நீங்க என்னங்க மக்களுக்கு செய்ய போறீங்க? மற்ற கட்சியை வந்து நேரடியா தாக்குறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உங்க கட்சியில எங்கங்க பாதுகாப்பு இருக்கு? இது வந்து தலைமைக்கு தெரிய வரணும்னு சொல்லி தான் நான் மீடியாவுக்கு வந்திருக்கேன் சார். மற்றபடி எந்த நோக்கமும் கிடையாது சார். நான் எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் சார். அது கிரவுண்ட் ரோட்ல இறங்கி போராடினாலும் நான் இறங்க ரெடியா இருக்கேன். இல்லை எனக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே நியாயம் கிடைச்சிட்டுனாலும் அங்கே வரைக்கும் இல்லை, நான் சுப்ரீம் கோர்ட் தான் போகணுன்னா அங்கேயும் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சார். இல்லை சார், நம்ம அது டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது சார். இந்த ப்ராப்ளம் வரலைன்னா இவரையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அது சொல்கிறது எங்களுக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கிடையாது சார். அடுத்த கட்டமாக நான் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறேன் சார். எலெக்ஷன் கமிஷன் அணுகுறோம். மேபி அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் சைடில் இருக்க லீகல் டீம்ஸு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் மேல் பார்ப்போம். அது நடக்காத பட்சத்தில் ஹைகோர்ட்டில் முறையிடுறோம் சார். நன்றி சார்.